இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி பிஓ பிரிலிம்ஸ்க்கான ஸ்கோர் கார்ட்ல நெறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. நம்ம அட்டெண்ட் பண்ணத விட நெறைய மார்க் நெறைய பேருக்கு சேர்ந்தே வந்திருக்கு. இத பத்தின ஒரு டீட்டெயில்டு வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய அட்டெம்ப்ட் என்ன? உங்களுக்கு வந்த ஸ்கோர் என்ன? அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஃபிரெண்ட்ஸ். ஓகே. கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, 48.75 இருக்கு. ஆனா எப்படி 40 அட்டெண்ட் போட்டவங்க, 39 அட்டெண்ட் போட்டவங்கலாம் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற டவுட் உங்கள்ல நெறைய பேருக்கு இருக்கும். அதாவது கஷ்டமான ஷிஃப்ட்டுக்கு 7 மார்க், 8 மார்க் வரை உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ, நீங்க உங்களுடைய அட்டெம்ப்ட்ட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அ அப்போவே நம்ம கம்பேர் பண்ணும்போது தெரியும். நெறைய பேருக்கு மார்க் ஆட் ஆயிருக்கு. அப்ப ஈசி ஷிஃப்ட்ட பேஸ் பண்ணி இவங்க நார்மலைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஈசி ஷிஃப்ட்ட பேஸ் பண்ணி நார்மலைசேஷன் பண்ணா என்ன நடக்கும்னா, நெறைய மார்க் ஆட் ஆகும். நெறைய பேருக்கு மார்க் ஆட் ஆகும். எந்த ஷிஃப்ட்ல நார்மலைசேஷன் பண்ணாங்களோ, அந்த ஷிஃப்ட்ட தவிர்த்து இருக்கக்கூடிய மத்த எல்லா ஷிஃப்ட்லயும் மார்க் ஆட் ஆகும். ஓகேங்களா? ஓபிசிக்கு 48.25. ஸோ, அதனால தான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம், ஸ்கோர பார்க்க வேண்டாம். அட்டெம்ப்ட்ட மட்டும் பாருங்க. ஒரு எக்ஸாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னா, உங்களுடைய ஷிஃப்ட்டுக்கு தகுந்த அட்டெம்ப்ட் இருக்கா? அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? 40 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4ல இருந்து அட்டெண்ட் பண்ணுங்க. மெயின்ஸுக்கு படிங்க. அப்படிங்கிறோம். அப்ப 38, 39லாம் ஏன் கிளியர் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களது டிஃபிகல்ட்டான ஷிஃப்ட். டிஃபிகல்ட்டான ஷிஃப்ட்ல 40 ரேஞ்சில இருக்கிறவங்க எல்லாருமே கிளியர் பண்ணிட்டாங்க. கஷ்டமான ஷிஃப்ட்ல எப்பவுமே நமக்கு மார்க் ஆட் பண்ணுவாங்க. நீங்க இங்க 40 எடுக்கிறதும், இந்த 48ம் ஈக்குவல் தான். புரிஞ்சுதுங்களா? ஸோ கண்டிப்பா ஆட் பண்ணுவாங்க. எனக்கே ஒரு டைம் 10 மார்க் வரை ஆட் பண்ணியிருக்காங்க நார்மலைசேஷன்ல. இனிமேல் அடுத்த எக்ஸாம்ஸ்ல இந்த தப்ப பண்ண வேண்டாம். ஏன்னா நெறைய பேர் கம்மியான அட்டெம்ப்ட் பண்ணிட்டு, நம்ம மெயின்ஸ்க்கு பாஸ் பண்ண மாட்டோம் அப்டின்ட்டு வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க. கடைசில அதாவது பிரிலிம்ஸ் பாஸ் பண்ண மாட்டோம்ன்னு வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க. கடைசில எக்ஸாம் கிளியர் பண்ணதும் கம்மியான டைம்ல அவங்களால மெயின்ஸ்க்கு ரெடி ஆக முடியல. ரொம்ப பேனிக் ஆகுறாங்க. ஸோ அடுத்த டைம் வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, நெறைய பேர் நான் எக்ஸாம் அனலைசிஸ் பண்றேன். இந்த மாரி நெறைய சேனல்ஸ்ல எக்ஸாம் அனலைசிஸ் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம டெலகிராம் குரூப் டிஎன் பேங்கர்ஸ் உடைய டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணீங்க அப்டின்னா, அங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பேப்பர் ஈஸியா இருந்துச்சா? கஷ்டமா இருந்துச்சா? எவ்வளோ அட்டெண்ட் பண்ணோம்? அப்படிங்கிறது. அண்ட் நம்ம அ சேனல் அனலைசிஸ் பண்ணுவோம். அதில கமெண்ட் செக்ஷன்ல என்னோட அட்டெம்ப்ட் இவ்வளோ அப்படின்னு நெறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க. அண்டு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல நெறைய இடத்துல வேற டெலகிராம் குரூப்லயும் சரி, நம்ம குரூப்லயும் சரி, அவங்க அட்டெம்ப்ட் ஷேர் பண்ணும்போது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். மத்த ஷிஃப்ட்ட விட இது ஈஸியா இருக்கா? மத்த ஷிஃப்ட்ட விட இது கஷ்டமா இருக்கான்ட்டு. உங்களோட ஷிஃப்ட் மாடரேட் டிஃபிகல்ட்டா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய அட்டெம்ப்ட் லோவா இருந்தா கூட பரவால்ல. தயவு செஞ்சு மெயின்ஸுக்கு நீங்க பிரிப்பேர் பண்ணுங்க. 40 ரேஞ்சில இருக்கிறவங்களுடைய மார்க் இந்த லெவல்ல வந்து அவங்க எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது உண்மையாவே நடந்தது. வேணா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பாருங்க. நெறைய பேர் அட்டெம்ப்ட்ட விட மார்க் அதிகமா வந்திருக்கும். 1, 2 தப்பு பண்ணியும் கூட அவங்க எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. 42 அட்டெண்ட் பண்ணவங்க 1, 2 மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 45 அட்டெண்ட் பண்ணி அக்யூரேஸா போட்டவங்களும் கிளியர் பண்ணியிருக்காங்க. அப்ப இதுலருந்து என்ன தெரியுது? நமக்கு நம்ம ஷிஃப்ட்ல இருக்கக்கூடிய டிஃபிகல்ட் லெவலுக்கு தகுந்த மாதிரி அட்டெம்ப்ட் நம்ம குடுத்துருக்கோமா அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. நான் கட் ஆஃப் வீடியோல எல்லா கட் ஆஃப் வீடியோலும் அதான் சொல்லுவேன். டிஃபிகல்ட்டான ஷிஃப்ட்ல 40ன்னு சொன்னேன். ஒவ்வொரு எக்ஸாம்க்கும் நான் அப்படிதான் சொல்லுவேன். இந்த ரேஞ்சு இப்போ இந்த மார்க்கை இங்க கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இதே இங்க டிஃபிகல்ட் ஷிஃப்ட்ட வச்சு நார்மலைசேஷன் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா? இந்த 48 மார்க்க 43, 42 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஈஸி ஷிஃப்ட்ட வச்சு நார்மலைஸ் பண்ணா மார்க் ஆட் பண்ணுவாங்க நெறைய பேருக்கு. அதே டிஃபிகல்ட்டான ஷிஃப்ட்ட வச்சு நார்மலைஸ் பண்ணா மார்க்க குறைப்பாங்க. இதுதான் நார்மலைசேஷன் மெத்தடு. இவங்க இருக்கிறவங்கள அங்கேயும் இல்ல, அங்க இருக்கிறவங்கள இங்கேயும் ஈக்குவல் பண்ணுவாங்க. அப்போ நம்ம நம்ம திரும்ப அதேதான் சொல்றேன். நம்ம ஷிஃப்ட்டுக்கு எவ்வளோ அட்டெம்ப்ட் குடுத்துருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் தான் வச்சு நம்ம அடுத்த லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க்குக்கு இதனால ஆர்ஆர்பி கிளர்க்குக்கு எதனா சைட் எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னு நெறைய பேர் கேட்பீங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதில மார்க் ஆட் பண்ணி மார்க் கட் ஆஃப் அதிகமா குடுத்துருக்காங்க. ஆர்ஆர்பி கிளர்க்ல அந்த 55லேருந்து 60 ரேஞ்சில நீங்க அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு மெயின்ஸுக்கு படிச்சுக்கிட்டே இருங்க. அட்டெம்ப்ட்ட மட்டும் பாருங்க. மார்க்க பார்க்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அண்டு உங்களுடைய அட்டெம்ப்ட்டையும், உங்களுடைய ஸ்கோரு என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எக்ஸாம் கிளியர் பண்ணாதவங்க ஏன் கிளியர் பண்ணல அப்படிங்கிறத உங்க செக்ஷன அனலைசிஸ் பண்ணிட்டு, அதில எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க இருக்கக்கூடிய ஒரு இன்னும் 7 மந்த்ஸ் இருக்கு. அடுத்த பேங்கிங் காலண்டருக்கு 7 டூ 8 மந்த்ஸ் இன்னும் இருக்கு.
இன் பிட்வீன்ல நமக்கு ஆர்பிஐ அசிஸ்டன்ட், எல்பிஓ எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு. அத பத்தி நீங்க ஒரி பண்ண தேவையில்ல. நீங்க காமா படிங்க. உங்களுடைய கான்செப்ட்ட இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஏதாச்சும் சப்ஜெக்ட்ல, டாபிக்ல வீக்கா இருக்கீங்கன்னா, அத இம்ப்ரூவ் பண்ண பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.